ஒரு முஃமினை பொறுத்த வரைக்கும் அவன் அன்றாட வாழ்க்கையிலே வாழுகின்ற பொழுது இரண்டு விஷயங்கள் அவனை அல்லாஹ்வின் பக்கம் எப்பொழுதுமே திரும்ப வைத்துக் கொண்டே இருக்கும். ஒன்று சோதனை, இன்னொன்று தௌபா. ஒன்று சோதனை, இன்னொன்று தௌபா. அவனுக்கு பாவம் நிகழுகின்ற பொழுது அவன் ஈமான் உள்ளவனாக இருந்தால் தௌபா செய்ய வேண்டும் என்கின்ற சிந்தனை அவனுக்கு என்ன செய்யும் வரும். அதன் காரணமாக இறைவன் பக்கம் அவன் என்ன செய்வான், மீளுவான். அதனாலதான் தூபு இலல்லாஹி ஜமியான், தாப என்று சொன்னால் திரும்பி செல்வது, தாப என்று சொன்னால் திரும்பி செல்வது என்று அர்த்தம். அதனாலதான் தாப, ஆப, அனாப என்று குர்ஆன்ல வரக்கூடிய எல்லாமே முனீப், தாயிப், அது போல என்ன இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாமே இறைவனின் பக்கம் திரும்பி செல்லுது. அப்போ ஒரு அல்லாவிடத்திலே எங்களை நெருக்கக்கூடிய, திரும்பி அதாவது நெருக்கக்கூடிய வணக்க வழிபாடுகள் எல்லாமே எம்மை நெருக்கும். ஆனா எம்மை உணர்த்தி நெருக்கக்கூடிய விஷயங்கள் என்றால் ரெண்டு தான். ஒன்று பாவம். ஒரு ஈமான் உள்ளவன் என்ன செய்வான், பாவம் செய்த உடனேயே அவன் ததக்கரும், உடனேயே என்ன செய்வான், அதை ஞாபகப்படுத்தி அல்லாஹ்விடத்தில் என்ன செய்வான், அதாவது பாவத்திலிருந்து மீளக்கூடிய ஒரு தன்மையிலே ஒரு முஃமின் இருப்பான் என்பதை நம்ம தௌபா சம்பந்தமா படிக்கக்கூடிய எல்லா வசனங்களையும் தெரிஞ்சுக்கிறோம்.